ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, டீ கடையில் விற்கிற கஜ்டா செய்ய போகிறேன். அதாவது ஆட்டுக்கால் கேக் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க, 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் இது கரெக்டாக இருக்கும். இது 2 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. எக்கு சேர்க்குறவங்க 1 எக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. தயிர் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். வெஜிடேரியனும் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு, அதாவது பேக்கிங் சோடா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சூப்பராக வந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். கேர்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்காதவங்க ஒரே ஒரு எக்கு சேர்க்கணுன்னா எக்கு சேர்த்துக்கலாம். நான் எக்கு இல்லாத இப்போ இன்றைக்கி தயிர் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கீயை ஹீட் பண்ணிவிட்டு எள்ளு போட்டிருக்கோம்ல, அந்த எள்ளு மேலேயே ஊற்றிடுங்க. அப்போ அது கொஞ்சம் படப்படன்னு பொரியும். அது பேட்ரு சூப்பராக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க, செம்மையாக இருக்குது. டீ கடை கஜ்டா, நம்ம ஆட்டுக்கால் கேக்குன்னு நம்ம சொல்கிறது. அது பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மெயினாக நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கங்க. ஏன்னா அது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே கப்பில் 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 ஏலக்காய், இலச்சி 3 எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி அந்த பவுட்ரையும் அந்த மிக்சிங்லேயே போட்டுக்கோங்க. 2 கப்பு மைதா, 1 கப்பு ரவா, 1/2 கப்பு சுகர், ஜீனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அது ஊறட்டும். அது சோக் ஆகட்டும். நல்லா ஊறி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டானோடனே நான் இந்த ஷேப் எப்படி வச்சுருக்கோன்னா அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டு நடுவால் ஒரு கத்தியால் இதே மாதிரி ஒரு கோடு பொண்ணு போட்டுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் கேக் அருமையாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்மளும் வீட்டில் செய்யலாம். இதை சூப்பராக அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் ஆட்டுக்கால் கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.